திடீரென அக்கா காதல் திருமணம் செய்து கொண்டாள். காதல் திருமணம் என்பதால் தம்பியையும் தங்கையையும் பிரிந்து வாழ வேண்டிய நிலை அக்காவிற்கு ஏற்பட்டது. அக்கா காதல் திருமணம் செய்ததால் ஊர் மக்கள் அவர்களை கேவலமாக பேசினார்கள். ஊர் மக்கள் அசிங்கமாக பேசுவதை கண்ட அப்பாவும் அம்மாவும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயினர். இதனை பார்த்த ஐயப்பனோ, அப்பா அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். தங்கைக்கு நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வைக்கிறேன், அவளை நிறைய படிக்க வைக்கிறேன் என்று அழுது கொண்டே கூறினான். ஐயப்பன் இவ்வாறு கூறியதும் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் மிகுந்த ஆறுதலாக இருந்தது. 5 பேர் இருந்த இடத்தில் 4 பேராக குடும்பம் தொடங்கியது. ஐயப்பனோ தனது தங்கை மீது அளவு கடந்த பாசத்தை ஊட்ட ஆரம்பித்தான். அண்ணனும் தங்கையும் இருப்பதை பார்த்து அப்பாவும் அம்மாவும் வியந்து போனனர். ஐயப்பனோ தனது தங்கையை திருமணம் செய்து வைப்பதற்கும் தனது வீட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கும் வேலை பார்த்து கொண்டே படிக்கத் தொடங்கினான். நல்லபடியாக படித்து ஒரு நல்ல வேலை